எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு பூச்சியா புழுவா நண்டா நாத்தையா ஒண்ணு கூட இல்லைண்ணே. ஒண்ணுமே இல்ல. என்ன செய்யற? ஒண்ணுமே செய்யாமத்தான் இப்படியே அலையிறோம். என்னது? அதெல்லாம் எல்லாம் நல்லாதான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா. அப்போ என்ன காரணம்? தண்ணியில போலாரா நிலத்துல போலாரா? அதுதான் என்னன்னே தெரியவே இல்லை. நானும் பாக்குறேன் பாருங்களேன். நானும் பார்க்காத வைத்தியமே கிடையாது, முழுகாத தீர்த்தம் கூட கிடையாது, பார்க்காத இதே கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நிலம் ஓட்டுனாலும்டா 8 வன்னி மரத்தை நட்டு வை. என்ன வரும்? வன்னி மரம். வன்னி மரம். சரி, நல்ல நிலமா மாறிடுமா? அப்படியா? அப்ப அந்த வன்னி மரத்துக்கு வந்து அவ்வளவு தன்மைகள் இருக்கா? பரவாயில்லையே. இது மாதிரி யாருக்காவது நட்டு வச்சு குழந்தை இருக்கா? ஆமா, நான் சொன்னது நிலத்துக்கு தான் சொன்னேன். இல்லைண்ணே, நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து ஓட்டு நிலமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ இந்த வன்னி மரத்தை வந்து நட்டு வச்சோடனே நல்ல நிலமா மாறி இருக்கா? பரவாயில்லையே. விளையும் பொழுது இதுல என்ன நடக்க போகுது? நல்லபடியா நடக்கட்டுமே. ஆமா, யார் ஒருவரை நண்புறமோ அவங்க வந்து கைவிடப்படாது. சரி, அந்த கை இல்ல, நம்பிக்கை. ஒருத்தர் நம்பும் பொழுது முழுசாக நம்பணுமா, அப்பத்தானே அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். அது மாதிரி நானும் நம்பாமலாம் இல்லை, அவரை நம்பிதான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஆமா, ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நிமிடம் அவர் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. இருல 2 பேருமே வா ஒரே காலண்டர். நாங்க நினைச்சோம் ஆணியில போட்டுடலாம்னு நினைச்சோம். ஆடி ஆவணில அப்படி போயிடலாங்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க உண்டு அவங்க, நான் உண்டுண்ணா, அப்படியெல்லாம் போடலாம் கூடாது. பிரியாம இருக்கிறதுக்கா என்ன செய்ய? வீட்டுல எல்லாம் பிரியாம தானே இருக்கோம். அதை போய் அங்க வேற போய் போடணுமா? அப்படியெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அப்படியெல்லாம் இப்ப பெரியவங்களும் சொல்லுவாங்கல்ல, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் புருஷன். ஆமா, என்னைக்குமே மரியாதை தலைவாதல் மிதியாதை என்று சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் புருஷன். ஆமா, என்னதான் இருந்தாலும் சரி, கட்டின கணவன் வந்து வீட்டுக்குள்ள 1000 சண்டைகள் வரலாம், ஆனா வெளியில யாருக்கு பேசினாலும் விட்டு கொடுக்க முடியுமா? இப்ப ஒரு பேச்சுக்கு எடுங்களேன், இப்ப எங்களுக்குள்ள புருஷன் நாட்டுக்குள்ள சண்டை, இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, நீங்க வந்தோடனே என்னடா அப்படி அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது என் மனசு என்ன பாடுபடும்? என்னடா நமக்குள்ள எவ்வளவு சண்டையா இருந்தாலும் மாதிரி இவன் வந்து என்னடா வாடா போடன்னு கேட்கிறானே, அப்ப இவனுக்கு தைரியம். எப்படியோ என்னை வயணும்னு உனக்கு ரொம்ப நாள் ஆசை. அண்ணே சத்தியமா அப்படியெல்லாம் இல்லை. அதனால என்னை எங்க இருக்கணும் தூக்கி பக்கத்துல உட்கார வச்சு. அண்ணே அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படிதான். இப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். புருஷ அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா? இறைவா இறைவா இறைவா, என் கணவன் அமைவதெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லா பெண்களும் அப்படித்தானே நினைக்கிறாங்க. கண்டிப்பா அமையுது, அதுக்கு ஓடுறது ஓடுது. அது உண்மை உண்மை. ஏன்னா பெண்களுக்கு அப்படித்தான், ஆண்களுக்கு அப்படித்தான். நல்லா வாழணுமா? ஆமா, இனிமேல் நாட்டம். அப்ப நல்ல வாக்கு, உங்க வாக்குனாவது நல்லபடியா பொண்ணு ஆகட்டும். அது மாதிரி அப்படியெல்லாம் மனசுல ஆசைகள்லாம் இருக்கு. நல்ல உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆணு கிடைக்காது, நல்ல ஆணுக்கு நல்ல பெண்ணு கிடைக்காது. இப்போ உங்க ரெண்டுத்துக்கும் சரியா இருக்கு. எங்க 2 பேத்துக்கும் பொருத்தம் நல்ல பொருத்தமா இருக்கு. எங்க வாட்டில நாங்க எங்க வேலையை அப்படித்தான் நாங்களும் வேலையை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். என்ன வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கமே. என்ன வேலை பார்க்கணும் தெரியாம 2 பேரும் சேர்ந்தீங்களா? அதுதான் எங்களுக்கும் தெரியல. இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு நான் வர வேண்டியது இருக்கும் போல. எதுக்கு வேலை பார்க்கறது சொல்லி கொடுக்க? எனக்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டாம், அவர்கிட்ட சொல்லி கொடுங்க. அவர்கிட்ட சொன்னாலும் எப்படி ஆள் வந்தா தானே சொல்ல முடியும். வேணா வர சொல்லட்டுமா? அதான் கேக்குறேன். நான் அங்க வந்துடுறேன். அங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், உங்க வீட்டுக்கு நாங்க வேணும்னா வந்துடுறோம். ஆமா, நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லுங்க. ஆமா, இப்ப பாருங்களேன், எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இனி வரைக்கும் அவரு கூட சண்டை போட்டதே கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுது என் கூட சண்டை போட்டதே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்பேன், நான் என்ன சொல்றேன்னு அதுதான் அவர் கேட்பாரு. அதுதான் நினைக்கிறப்ப மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருக்குது. வெளியில இந்த சந்தோஷமெல்லாம் இருந்துட்டு அந்த சந்தோஷத்தை விட்டுட்டீங்களா? என்னது என்னங்க இந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் அப்படியெல்லாம் ஒன்னெல்லாம் இருக்கா? அப்படியெல்லாம் இருக்கா? என்னங்க செய்ய, நாங்களும் பாருங்களே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்
நீங்க திட்டுறீங்களா இல்ல அவர் நினைக்கிறாரா? நினைக்கிறேன். நினைக்கிறார். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப சரி, அப்ப ஒண்ணும் செய்யவே முடியாது. ஒன்றும் செய்யாம தானே தருவீங்க. ஆமா ஆமா, அது ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தா எல்லாம் அப்படிதான் நடக்கும். அதை சொல்லுங்கம்மா. அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு பொழப்பெல்லாம். அப்படியெல்லாம் சண்டை போட்டதே. ஏன்னா ஒரு மனைவிக்குள்ள வந்து புருஷ பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து போனா கெட்டு போறது எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா பகல்ல சண்டை போட்டுட்டால் நைட்ல ஒண்ணு சேர்ந்துக்கலாம். அது வந்து புருஷ பொண்டாட்டிக்குள்ள சகசம். ஆமா ஆமா, பொழுது போனா போச்சுன்னு இருக்காங்க. ஆமா, பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, நைட்ல பார்த்தோம்னா ஒண்ணு குடிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே பெரியவங்க. அது மாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரலாம். ஆனா சந்தேகம் அப்படிங்கிறது மட்டும் வரவே கூடாது. அப்படி சொல்லுங்க. கடுகளவு சந்தேகப்பட்டாலும் சரி குடும்பம் தரிசா போயிடும். ஆனா ஒரு மனைவி பேசும்பொழுது கணவன் விட்டு கொடுத்து போயிடலாம். அதே மாதிரி கணவன் பேசும்பொழுது மனைவி விட்டு கொடுத்து போயிடலாம். அப்ப ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை இதெல்லாம் எதுக்கு வரப்போகுது? வரவே வராது. அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள பாசங்கள் தான் அதிகமாகும். இப்ப நான் பேசுறேன்னா நீங்க விட்டு கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். சரி, நம்ம பொண்டாட்டி தானே, அவ பேசினா பேசிட்டு போறா. இப்ப நான் நினைக்கலாம், ஐயா நம்ம புருஷன் தான், அவர் பேசினா என்ன பேச போறாரு, சரி விடு போ அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். முருகா, அப்பா நீ எனக்கு அண்ணன் தான் வேணும். உங்களையும் சொல்லல, எனக்கு அவருக்கு உள்ள சண்டையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. ஆமா, அவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி வழி மீது விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கேன். இன்னும் அவரை காணவில்லை. அவருக்கு போல நீ அடையாளம் சொல்லணும். யாரு? நானா? நான் அடையாளத்தை சொல்லிட்டு நான் அப்படி கிளம்பட்டுமா? நல்ல அடையாளம் இருக்கு அவருக்கு. நான் சொல்ற அடையாளம் அவருக்கு இருக்கா, நீங்க பாக்குறீங்களா? சொல்லட்டுங்களா? தோளிலை துளசி மலை, தோளிலை துளசி மலை, தொப்பிலே அமர்த கலாசம், பல்லிலை பரிச வேணை, பாதமெல்லாம் செந்தாமரை, முன்னுரேகை பின்னுரேகை, முதுகலையும் மச்சரேகை. அந்த மச்சரேகை உள்ளவர் தான் அந்த தங்கம். கண்டுபிடிச்சு நீங்க கூட்டிட்டு வந்து என்கிட்ட குடுறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் மனசுலயே வெளியில அவர் முகம் தோற்றத்தை பார்த்தாலுமே கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்ன அடையாளம்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆமா, அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்ததுனால தானே இவ்வளவு ஒரு ஊச்சிதமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா அந்த காலத்துல எங்க அம்மாச்சி கொள்ளு பாட்டிகள்லாம் பாருங்களேன், ஒரு டஜன் பிள்ளை பெற்றிருக்காங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம தோட்டத்துல எவ்வளவு வேலை பார்க்கிறோமோ வயல்ல, அதே மாதிரி வீட்லயும் வந்து அவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. பெண்ணுக்கு ஆணும் சரிசமமா வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னம்னா, அங்க தோட்டத்துல வேலை பார்த்துட்டு வீட்லயும் வந்து நிறமாச கர்ப்பிணி கூட நெல் இடிச்சு புருஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. ஆமா, இப்ப பாருங்க, அப்பெல்லாம் வந்து 10 மாசமா இருந்தாலும் கூட அந்த நெல்லு குத்தி தான் போதுவேன். ஆனா இப்ப 1 மாசம் 2 மாசம்னாலும் சரி, அந்த வெயிட்டை தூக்காது, இந்த வெயிட்டை தூக்காது, அங்க போகாத இங்க போகாத, உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு செம்ப கூட அப்படி நவட்டி வைக்காது அப்படின்னுறாங்க. அப்புறம் இப்படியே சொல்ல சொல்ல இப்ப என்ன ஆகுது, எல்லா குழந்தைகளும் வயிற்ற கிழிச்சு 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 இப்படியே தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எல்லாமே போயிருது. அப்ப வந்து 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள பெண்கள் வந்து ஆசையாக சாப்பிட போனோம்னா குழந்தை பெருசாயிருது. அப்ப என்ன செய்யறது, எல்லா வேலையும் அப்படியே தான் நடக்குது. அதே மாதிரிதான் இப்ப எல்லா வேலையும் அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு சம்பளம் பெத்தாங்க. இப்ப வந்து ஆஸ்திக்கு ஆம்பளை பிள்ளை, அழகுக்கு பொம்பளை பிள்ளைனாங்க, 2 பிள்ளை போதும்னாங்க. ஆனா இப்ப ரொம்ப குறுகி போயிடுச்சு, ஒத்த பிள்ளை போதுங்கிறாங்க. ஒத்த பிள்ளை பெத்தாலும் மலடி மலடி தாங்கிறாங்க. ஏன்னா ஒத்த மரம் தோப்பாகுமா? தோப்பாகுது. ஒரு கையில அடிச்சா ஓசை கிடைக்குமா? 2 கை சேர்ந்தா தான் ஓசை கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒத்த பிள்ளை பெத்தாலும் மலடி மலடி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாம எல்லாருமே 10-15 பிள்ளைன்னு பெத்துக்கலாங்கிறேன். நீங்க வேற, நான் மக்கள் தொகையை வந்து இன்னும் பெருக்கி கொண்டே போகணும். ஒவ்வொரு குடும்பத்திலே 10-15 பிள்ளைய பெக்கணும். ஆமா, இப்ப வெளிநாட்டுல அது என்னமோ ஒரு நாள்ல சொல்றாங்க, அவங்க எல்லாம் பாருங்களேன் 3 பொண்டாட்டி கட்டிக்கங்க, 10-15 பிள்ளைய பெத்து போட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்களே. அது மாதிரி இல்லங்க, அப்படியெல்லாம் சொல்றாங்க இடமெல்லாம். ஏன்னா ஒரு மனைவியோட வாழ்ந்தாலும் உள் அன்போட வாழ வேண்டும். உள் அன்போட வாழ்ந்தோம்னா எனக்கு நல்லாவே இருக்கலாம். ஆமா, நான் வந்து என் புருஷன் இங்கே தேடிக்கிட்டே அலைகிறேனே, என் புருஷனை நீங்க பாத்திருக்கீங்களா?
4 மணி 5 மணியா புரிசியாவும் வந்துருது. என்ன செய்ய விட்டுட்டு இருக்க முடியலல்ல. மத்த நேரம்லாம் வருது. மத்த நேரம் வராதுல்ல. ஏன் எப்படின்னா விடிய காலம்பரம் நம்ம புருஷனோட சந்தோஷமா அவங்க என்னங்க ஏதுங்க அப்படி. ஏன்னா காலையில் எழுந்தவுடன் மனைவியெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா புருஷனுடைய காலை தொட்டு கும்பிடணுமா. அதுக்காக வந்து மனைவி வந்து புருஷனை தேடக்கூடிய நேரம். ஆமா, காலையில் 5 மணிக்கிற பெண்கள் எந்திரிச்சு சாணி அரிச்சு போட்டு வாசல்லாம் கூட்டி பாத்திரம்லாம் விளக்கி புருஷன் போகும் பொழுது வந்து வாசலை தெளிச்சு அந்த சாணியில மிதிச்சு வீட்டை விட்டு போகணுமா. ஆமா, அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப யாரு காலையில எந்திரிச்சோடனே தண்ணி சல்ப் சல்ப் 2 அடி. ஆமா, இப்ப சாணியெல்லாம் மறந்தே போச்சேப்பா சாமி. ஆமா, இப்பெல்லாம் பேப்பரத்துக்கு மாடு. ஆமா, அப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, என் புருஷன் நீங்க பாத்தீங்களா? என்னம்மா 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. உன் புருஷனை பார்த்தீங்கன்னா நீங்க தான் புருஷன் பண்ணாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அண்ணே வேணும் இல்லையா? நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தங்கச்சி வேணும் அண்ணே. பாதி நாள்ல மாறிடுச்சு. பாவி புள்ளைய பாரு. அதனால அழிச்சு கிழிச்சு எப்படி எப்படி அந்த உரம் அழிச்சு. சரி, என் புருஷனை கூப்பிட்டு பாப்போமா? கொடுமா. என்ன சொல்ல? என் புருஷனா ஒரே வார்த்தையா சொல்லுங்க. உன் பொண்டாட்டி வந்து இப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்துச்சேடா, உன் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு வாழு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லுவான். நீங்க அவனை அடிச்சு திருத்திருங்க. பாவம் சும்மாவே உடம்புல தோல் ஒண்ணுதான் ஒட்டி இருக்கு. அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தோல் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் போல. அது வேண்டாம் சாமி, ஒட்டிடுவான். அது தேவையா நமக்கு? ஊர் வம்பு நமக்கு வேண்டாம். நம்ம குடும்பத்தோட இருந்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் நீங்க எல்லாம் தப்பா நினைக்கிறீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கும் பொழுது பொண்டாட்டியை வந்து வாடி பொடி அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறாங்க. அதே மாதிரிதான் புருஷனை வந்து வாடா போடா அப்படின்னு பொண்டாட்டி செல்லமா கொஞ்சுறதுங்க. அதெல்லாம் சில பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கொஞ்செல்லாம் அப்படியெல்லாம் இருந்தா தாங்க குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கும். வாடா வாராயு வெண்ணிலவே ஓடிடு கணபதி இருக்கும் வரை கவலை இல்லை என்றும் கைகட்டி பதில் எனக்கு ஒரு இசை தெய்வம் அவன் தானம்மா.
இந்த இடத்தை பார்க்கிற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே இந்த குறிஞ்சி நிலமோ மிக அற்புதம். நிலம் நல்ல இடம் தான். ஆமா, மக்கள் இப்ப என்னப்பா காணா அப்படி என்னப்பா அவ்வளவுதான் ஊரு. ஏன்னா மாதானா ஒரு ஆளு கூட காணா தம்பி இருக்காங்க. அவருதான் எப்போ வருவாரு, இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, செய்யாமங்களுக்கு வந்துருவாரு. ஆகையினால இருக்கிற ஆளை வச்சு நம்ம சிறப்பா செய்வோம். என்னையா? ஆமா. இருந்தாலும் கூட இடத்தை நாம் எப்படி எல்லாம் வரிப்போம் சொன்னால் குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, பந்தாடு வருவிலே நீராடு. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே, எங்கள் வந்தாடு வருவிலே நீராடு. இருந்தாலும் கூட கட்டளை பள்ளி இங்குதான் கவனிக்கிறாள். பொதுவாகவே இந்த இடத்தை பொறுத்தவரை ஒளிவெளி அருமையா இருக்குண்ணே. மைசூர் பேர் என்ன? எந்த ஊரு? பாத்தியா ஊர் அது இனியா ஒளிவொளி மரக்குளம். அருமையான நல்லா பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு அப்படித்தான், ஒரு நாளைக்கு இப்படித்தான் நினைக்க வேணாம். சரியா? 5 பேர் ஒன்னா இருக்கு. யாரு நம்ம என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம ஊட்டி போய் பேச விட மாட்டாங்க. நாங்க டெய்லி தினந்தோறும் நடந்து போறோம். ஒரே மாதிரி எல்லா மேட்டிலும் பாட முடியுமா? ஒன்னு அப்படித்தான், ஒன்னு அப்படித்தான். இருந்தாலும் கூட அருமையான ஒளிவொலி இனியா ஒளிவொலி மரக்குளம். 2வது அருமையான பக்க மேளங்கள். எங்க வாத்தியாரு பெட்டி முருகன் வந்துட்டாரு. அது அதுக்கு ஒரு தனி சிறப்பு. என்னப்பு அவன் நல்லா பாடுறாரு. பரவாயில்ல. என்னையா நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன நீ எத்தனை சாப்பாடு இருக்கு? வந்தவனே 2 சாப்பாடாயா? நீ இப்போ அப்பளம் சாப்பிட்டா வந்து 10 மணி 9 போல. 9 ஒரு சாப்பாடு. அப்புறம் போட்டு போனீங்களா? அப்புறமா நல்லா சாப்பிட்டேன். சரிவே சாப்பிட்டியா? 2வது மாப்பிள்ள செல்வராஜ். நான் சாப்பிடும் போது கறி முருகன் மாப்பிள்ள சிவப்பு. பாருங்க, உலகத்துல பொய் சொல்லக்கூடாது, என்ன களவு செய்யக்கூடாது. ஆமா, நல்ல உழைக்கலாம், சாப்பிடலாம், தப்பு இல்ல. பொய் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு சொல்லியா பிச்சை எடுக்க. அதான் நான் கடைசியில போய் சாப்பிட்டேன். நீங்க திண்டு இல்லையா? நானும் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்க. நான் கடைசியில தானே வந்தேன். ஆகையினால இடத்தை பிடிக்கலாம். இருந்தாலும் என்ன சத்தம்? அருமையான கானம். ஆரோலம் சோ
ஆளோலம் செய் என்று அற்புதமான ஓசையாக இருக்கின்றது. சகுடையால், பேரியால், மகதையால், செங்கோட்டியால் என்ற இப்படி குரல் வளமே அழகா இருந்தால் இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண்ணு பாருங்களேன். காக்கையும் பறவைதான், கிளியும் பறவைதான், குயிலும் பறவைதான். காக்கை கற்பத்தான இருக்கு, குயிலு காக்கா எப்படி கத்த சொல்லியா? அப்ப குயில் எப்படி கத்த? அதையும் கருப்பு இனம் பாருங்க. இதுல கூட பறவை இனங்கள் கூட வேறுபட பறத்தல. அது போல கிளியும் பறவைதான், கழுகும் பறவைதான். கிளி என்ன சாப்பிட? நல்ல பழங்களை சாப்பிடும். கழுகு அது செத்த ஒரு அசிங்கமான பொருளை சாப்பிடும். இதுல மனித பிறவிகள் அப்படித்தான். இதுல நல்லவனும் உண்டு, கெட்டவனும் உண்டு. ஆனால் அவரவர் எண்ணம் போல் ஒரு எண்ணம் தான், நல்ல எண்ணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும். ஏன் சொன்னாங்க? எண்ணம் போல் வாழ்வுன்னு. நல்ல எண்ணம் எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்று இல்லை. கொஞ்ச காலம் வந்தாலும் அனைவருமே சாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டாத்தானே உண்டு வாழ்வுன்னா. உண்டு தானே. ஆகையினால இப்படிப்பட்ட பெண்மகளை பார்க்கிற பொழுது எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளாய் ஓடிவா. எங்கே அவள் மூன்றாம் முறை சந்தனை போல் இவன் நித்தியும் உள்ளே கொண்ட பற்கள், வள்ளை கொண்ட காதுகள், கமுகு போன்ற கழுத்து, கோவை பழம் போல் உடைய இதழ்கள், உடுக்கை போன்ற இடனா மரம் உடுக்கு, செம்பு உடுக்கு. ஆமா அவர் உண்மையிலேயே அவர் ஐயா செல்வராசு ஆயுதம் எப்பவுமே நல்ல சுத்தமா இருக்கேன். இது மரம் உடுக்கா? மரம் உடுக்கு, செம்பு உடுக்கு. உடுக்கு பதத்து போய் கிடக்காமல உடுக்குன்னு சொல்லிடுங்க. ஏய் உடுக்குதையா, பதத்து கிடக்காம நீங்களே 100 நாள் சிட்ட ஒரே பதத்துக்கு அவரே சொல்றாரு. அவரே சொல்றாரு. நீ வேற இந்த பிரசிடண்ட் பதவி முடிய போது நீங்க தானே நீ கொண்டு செவிடியா சாப்பிட அப்படியா? எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் தான். எல்லாம் ஒரு பருவ காலம். என்ன உடுக்கு அடிக்கணுமா? 20, 40, 60, 80 ஒரு பருவ காலம். அதெல்லாம் பருவங்கள் தானே. என்ன சட்டம்? இப்போ உங்களுக்கு எத்தனை பருவம்? பருவம் போச்சுனா பொட்டனே இவ்வளவு தெரியும். என்ன எதுக்கு சொன்னா ஆடிப்பட்டம் தேடி வந்தன. ஆமா அந்தந்த பருவத்துல அதாவது செஞ்சாத்தா காத்து இருக்கும்போது தூத்துறாத்தா அதுக்கு மதிப்பு உண்டு. உங்களுக்கு என்னையா பருவம்? எனக்கு உள்ள பருவம்யா. பழைய துணி பருவம். அட வாங்கயா. சரி சரி சரி. சாரகோலையை பார்த்து குறித்து விழுந்துருச்சியா? சரியா. இவர் என்ன சொல்றாரு? நம்மளுக்கெல்லாம் பொட்டி பாம்பு. ஆகினால இப்படிப்பட்ட பெண்மக்களை பார்க்கும் பொழுது புன்னகையில் கொடியில புன்னகையில் கோடு பூங்கவினை போடு
நப்பு வரலாம் பாடு பாடு சேர் பாடு பாடலாம் பாருங்க ஒரு என்ன சத்தம் ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளியே குற்றால அருவிய நான் காண்பதற்கு வண்ணக்கிளியே ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளியே தடம்புரலா தலைவன் நீர்தானே என்ற கருணத்தில் உன்னை நான் மறவேனே தேவர் திருமகனே தேவர் திருமகனே உன் பாதம் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் சுகசேமம். தடம்புரலா தலைவன் நீர்தானே என்ற கருணத்தில் உன்னை நான் மறவேனே பாட்டுடை தலைவனுமே நீதானே நான் பாடுவது போதும் உழைத்தானே. பாட்டுடை தலைவன் உழைத்தானே நான் பாடுகின்றேன் தேவர் திருமகனே பாட்டுடை தலைவனுமே நீதானே நான் பாடுவது போதும் உழைத்தானே. கூட்டிருப்பேன் மக்களை உணர வைப்பேன். கூட்டமைப்பில் மக்களை உணர வைப்பேன் கூட்டிருப்பேன் மக்களை உணர வைப்பேன். தேவர் புகழ் பாடி உரிய வைப்பேன். தேவர் புகழ் பாடி உரிய வைப்பேன். நேர்மை தடம்புரலா தலைவன் நீதானே தருணத்தில் உன்னை நான் மறவேனே. தேவர் திருமகனே நாமும் தேவர் திருமகனே உன் பாதம் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் சுகசேமம். ஏழ்மை தடம்புரலா தலைவன் நீர்தானே என்ற தருணத்தில் உன்னை நான் மறவேனே. பாடிடும் பாட்டெல்லாம் உன் பாட்டு பாடுகிறேன் அதனை ஒரு போட்டு பாடிடும் பாட்டெல்லாம் உன் பாட்டு நான் பாடுகிறேன் தேவர் திருப்பாட்டு கோடி மலர்ந்து நான் போட்டு ஓடி மலரெடுத்து நான் போட்டு கோடி மலர்ந்து நான் போட்டு உப்பிட்டின் தேவரையா வழிகாட்டு உப்பிட்டின் தேவரையா வழிகாட்டு நேர்மை தடம்புரலா தலைவன் நீதானே என்ற தருணத்தில் உன்னை நான் மறவேனே. தேவர் திருமகனே உன் நாமம் தேவர் திருமகனே உன் நாமம் இன்னும் நினைத்தால் கிடைக்கும் சுகசேமம். நேர்மை தடம்புரலா தலைவன் நீர்தானே என்ற தருணத்தில் உன்னை நான் மறவேனே. ஐயா புகழை பாடினாலும் நாம் பாடிக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கூட இடும் பொருள் ஏவலை போல என்ன செய்ய ஒரு கணக்கு இருக்காதியா ஆகினால போவார் போவார். யார் அது என்ன போச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு எப்படி போச்சு நாட்டில் அவே போகலன்னு சொல்லி சிரமப்பட்டு கிடைக்க போனா போயிட்டு போகுது. ஐயா நீங்க யாரு? நீங்க யாரு முத? நான் ஒரு வேடுவர். ஏன் என்ன வேலையா வந்தீங்க? எல்லாம் ஒரு வேலைதான். அதே என்ன வேலை? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேடல் உண்டு. சரி எனக்கு என்ன தேடல் அப்படின்னா என்ன தேடல்? அழகான ஒரு மான் பிடிக்க வந்திருக்கேன். மான் பிடிக்க? ஆமா, ஆமா. மான் எங்க போச்சு? உள்ளதான் போயிருக்கு. விட்டு விடியாம இந்த தண்டி போய் சொல்லலாமா? நான் பூச்சிடுவேன் ஐயா. உள்ள ஆட்டுக்குட்டி கூட வரலங்க. சொல்லப்படும் இந்த உலகமே பொய்யான உலகம் தானையா? அது உண்மை. இது நடந்ததா? ஏன்? சொல்லுங்க அப்பா. என்ன உலகத்தில் எதுவுமே மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. கண்டிப்பா
இதுல வந்து நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் பொய் பிராண பேசிக்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கையாது மண்ணுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை கண்டிப்பா. ஆகையினால என்ன உற்றதை சொன்னதான் அற்றது ஒண்ணும்னா ஆமா இல்லையா சொல்லியிருக்கா. ஆகையினால உண்மையை சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்துறீங்க? நாங்க இடத்துக்குரியவங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். எந்த இடம் இது எங்களுக்குரியதே. ஊர் என்ன ஊரு? ஊர் இந்த ஊர் தான். ஊர் என்ன ஊர் இல்லையா? ஊர் இருக்குல்ல சிற்றூர். அப்ப கேட்டா அப்ப எந்த ஊர் பண்ண சொல்லுவாரு. சொல்லுவாங்க மரக்குளத்துக்காரர் சொல்லுவாரு. ஆமா பிடிக்காத யோ எந்த ஊரே நீங்க? என்ன இதை போட்டுக்கலையா? சொல்லியா என்ன ஊரே நீங்க? நான் ஒரு கடாத்துருக்கையா முதுகுளத்தூர் பக்கத்துல. எந்த ஊரு கேட்டா சொல்றமா இல்லையா? சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? ஐயா இந்த ஊருக்காரி நானு. எங்க ஊர் சிற்றூருங்க. நான் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? நான் வெள்ளிமலைக்காரர். வெள்ளிமலை. வெள்ளிமலை நீங்க தானா? நானே தான். அது எங்க இருக்கு? அதான் கேளுடா. இந்த பாருங்க அங்க தெரியுதாக்கு இங்க எந்த மலை சீரியல்ல இருதான் கட்டி வச்சிருக்காரு. வெள்ளிமலை எங்க தெரியுது? இல்லையா? எங்க ஊரே ஜெகஜோதியா தெரியும். உங்க ஊரு எங்க பார்த்தாலும் சில்வ சிலிப்பா தான் இருக்கேன். செல்வம் செழிப்பா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. உங்க அப்பா யாரு? செல்வ செழிப்பா இருக்கு. அங்க வெறும் 4 பெத்து வீடு தானே இருக்கு. வெறும் குடிசலா ஆரவடியில நான் பாத்துக்கிறேன். ஆரவடியில இவரே கோழி கூட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு வராரு. செல்வம் செழிப்பா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த வட்டம்ல ஹோட்டல்ல ஓட்டாங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்டு பிடிக்காது சாப்பிடல நீங்க? எங்கே சாப்பிட போறோம் புளிச்சோறு மாதிரி இருந்துச்சு. வெறும் ஊருகா. எங்க ஊர்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு போட்டாங்க. வீடியோ வேற போட்டு ஏன்டா நாளை வாங்கினா சோறு பைய போறாங்க. இங்க சாப்பிட்டதை சொல்லக்கூடாது. இங்கதான் அருமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. என்ன அந்த உலகத்துல போதும் சொல்றது சாப்பாடு ஒண்ணுதான். நமக்கு மட்டுமா எல்லா பேரும் சாப்பிட்டாங்க. ஆமா ஆமா. அண்ணா அருமையா நடந்துச்சு. இத்தனை பேருக்கு நல்ல உணவு. ஆமா பெரிய விஷயம். ஐயா குடும்பத்துக்கு மனமார்ந்த நன்றி. நம்மளாம் கடமைப்பட்டிருக்கோம். உண்மையை சொல்றேன். பெரிய கடமை. அந்த வீட்டுக்குள்ள போகணுமே முதல்ல. கண்டிப்பா. நம்ம எல்லாம் பூரா ஏலப்பழம் அதுக்கிட்டு கூரை வீட்லயும் ஓட்டு வீட்டுல இருக்கேன். என்ன பெரிய வெள்ளிமலை நான் கதைக்கு அப்பாடு சொல்றேன். நான் சொல்லலையே ஆரக்குடியில ஒரு எனக்கு என் ஊருக்கு அவர் ஊருக்கு 4 கிலோமீட்டர் தான். அப்புறம் அது கூட இருக்காது. 1.5 தான் இருக்கு. 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆத்த தானே என் ஊர் தானே. ஆமா. அப்ப உங்க குணாதிசயம் பூரா தெரியும். தெரியும்ல எனக்கு. எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம இருக்கு. போனா ஊர்வ மாட்டாங்களாம்ல. இல்ல இல்ல அந்த பழக்கம் நம்மளுக்கு இல்ல. ஆமா சாப்பிடுவாரு. உடம்பான எல்லாம் சாப்பிடுவாரு. சில என்ன அந்த நோட்டு போற பொம்பளை ஒண்ணுதான். சரி விடுங்க. அப்படி பழக்கம் அது. ஆமா ஆமா. சரியா? நீங்க உண்மையிலேயே இந்த ஊர் தானா? ஆமாங்க இந்த ஊர் தான் சிற்றூர். நான் கேக்குறேன் ஒரு ஆளு ஊர் மாதிரி ஊர் விட்டு குடி போனா அவன் பேர் என்னையா? ஊர் மாதிரி ஊர் விட்டு குடி போனா அவர் பேர் என்ன? ஊர் மாதிரி ஊர் விட்டு குடி போனா என்ன? வந்தோட்டிம்பாலா பொழைக்க போறத எங்கனாலும் போய் பொழைக்கலாம். அது நான் என்ன களவாண்டத்தையும் கூட சொல்லுங்க. நீ வந்தோட்டியா? உண்மையிலே பூர்வமான ஊரா? இல்லங்க கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் ஊரை விட்டு வேற அப்படி சொல்லாதியா. உண்மை சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன். சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க. வந்தோட்டி தாங்க. அப்படி சொல்லியா? என்னைக்குமே உள்ள சொல்லி ஒரு வாடமையா? இல்ல நான் வந்தோட்டி. நீங்க என்ன உங்களுக்கு புரியுமா? அதானே உலகமே சொந்தம்டா எனக்கு. 3/4 மணி நேரத்துல ஒத்தேடி வாதையில் நடந்து போவையே. போயா ஒரு பேஜ் இல்ல பிட்டிக்கார பேச்சு கேட்காத. நல்லதான் பேரு பேர் வீரத்தேவங்க. அம்மா பேரு? அம்மா பேர் நங்கை மோகினி. அப்பா பேரு? நம்பி மண்ணே. உங்களுக்கு என்ன வேலைங்க? காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். தொழில்? ஆமாங்க காவல் காக்கிறது. பெண்கள் வந்து பருவமடைஞ்ச பெண்கள் திணை காவல் செய்வது. ஆமா. நான் அவங்களுக்கு பாதுகாப்பாரு. அப்ப நீங்க சம்சாரி? ஆமாங்க. உலகத்திலேயே சம்சாரிகளை பார்த்தவங்க யாருமே கெட்டு போனதில்லை. உண்மைதான். உழுது கணக்கு பார்த்தா உலகோட மிஞ்சாது இருந்தாலும் விவசாயம் தான் உழைப்பால தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையிலேயே உயர்ந்தவங்க நிறையா இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா உன்ன பணம் இருந்தாலும் படம் தர முடியுமா? அதானே 1000 கோடி பணம் இருந்தாலும் நாட்டுக்கு முக்கியமே விவசாயம் தானே. பாருங்க இங்க இருந்து வேகமா வந்தார் வெட்டிக்காரு. அவர் பையில பணம் இல்லாம இருக்குமா? வந்தவனு ஏன் லப்பு சாப்பிடாரு. நான் சாப்பிட்டு நான் 9:50 சாப்பிட்டு 10 மணிக்கு வந்துட்டேன். ஆனா நீங்க பணம் என்பது நம்மளுக்கு தேவைதான். ஆனா பணம் இருந்தாலும் கூட பணத்தை போய் சாப்பிட முடியுமா? அப்பேற்பட்ட இந்த உலகத்துல நீங்க எல்லாம் சரியா இருக்கணும். உங்களுடைய கடமை சரியா செய்யுங்க. சரிங்க. இன்னிலே வந்தால் தன்னிலை மாறாமல் யாரோடையும் சேராம உங்க வழி நீங்க பாருங்க. அந்த வழி அப்படி நடக்கும். என்ன களவும் கட்டு மரண்ணா சொல்லியிருக்காங்கல்ல. பெட்டிக்கார் எல்லாம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? எல்லாம் விட்டார்ல. ஆமா எல்லா பழக்கமும் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப எந்த பழக்கம் கிடையாது. என்ன எல்லா பழக்கமும் இல்லையா? எப்பவுமே கரெக்டா இருப்பேன். தெரியுமா உங்களுக்கு? சும்மா பக்கத்து ஊருக்கு யூடியூப்ல மாசானத்துல ஓடுன்னு சொல்லக்கா நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? நீ என்ன சொன்னாலும் மக்களே நம்ப மாட்டாங்க.
சும்மா இருக்கு பேச்சு இல்ல. ஐயா நல்லா பேருங்க. சரிங்க. உங்க பேர் வீரத்தேவனா? ஆமா ஆமா. அண்ணன் தம்பி? அண்ணன் தம்பி 7 பேர். 7 பேர் இருக்கீங்களா? ஆமாங்க. பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சாலியா? ஆமாங்க. இப்போ வேற பொம்பளை பிள்ளை யாரும் இல்ல? பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, யாரு? தங்கச்சி. அது கூட கேக்குறேன். பிறவாத தங்கச்சி ஒண்ணு முதல்ல வளர்த்துக்கிட்டு. சொல்லிருக்கமா இல்லையா? என்ன? அண்ணன் தம்பி 7 பேர், என் தங்கச்சி ஒண்ணு கூட பிறந்திருக்கு சொல்லமா இல்லையா? கூட பிறக்கல, கூட பிறவாத பிள்ளை. பிறவாத பிள்ளை எப்படியா சொல்ல முடியும்? ஆமா, பிறவாத பிள்ளைதான். முதல்ல ஆம்பளை சொன்னா சரி, நாங்க ஆம்பளை 7 பேரு, ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்திருக்கு சொல்லமா இல்லையா? சொல்லவே கூட கூட பிறக்கலையாமையா வளர்த்துக்காக எடுத்து வளர்த்துலையாமையா எடுத்து வளர்க்கிற பிள்ளைங்க 2வதுன்னு சொல்ல முடியும். எடுத்து பார்த்தா? ஆமா, அதனால கூட பிறவாத சகோதரி தங்கச்சி இருக்குல்ல, வள்ளி. என்னையா சொல்றீங்க? ஆமா, உண்மையாவா? இருக்கு. சத்தியமா? சத்தியமா. இந்த காட்டுக்குள்ளையா? காட்டுக்குள்ளதான். இதே பாத்து. ஆனா பொம்பளை பிள்ளைன்னா சும்மாவே நாக்கத்துடுவாப்லையா. ஆமா, புரிய அவர் ஐயரு. டேய், அவர் பேச்சப்படி கேட்காத, அடிபடி வாய். எல்லா பேரையும் பரவாயில்ல, அந்த புள்ளைய பார்க்கலாம் வாயா. அதுக்கு முன்னாடி ஏன் ஆள் ஒண்ணு கூடி சீக்கிரம் வேலை இருக்கு, இப்படியே பேர நடக்கணும். ஆகையினால சரியா 5 முடிச்சு விடுவேன். அப்ப ஆள் இருந்தா கூட பண்ணலாம். நாடக சங்கத்துல ஆமா பொறுப்பா இப்படியே பேரவை அத்தனை பேர் நான் போய் ஆகணும். சங்கத்துல நேரம் நாடகமே போது, ஆள் இருந்தா கூட செய்யலாம். ஆளும் பேர் ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு போய் டீ போட்டு நான் சாப்பிடுங்க. கூப்பிடா வருட ஒரு தடவை நடக்கிற போகுது. இந்த நான் சொல்லலையா பொம்பளை பிள்ளைன்னா நல்லபடி மாதான மாதிரி ஒரு உள்ளே விட மாட்டாரு. நீ ஒரு பிள்ளை சிலப்பத்தா இருக்கு. அழகான பெண்மகளே, நீர்தானே இந்த ஆளுங்க அப்புறம் என்ன இது வள்ளி, இப்ப இது ஏன் ஆளுங்க? இது வாடு. ஆமா, புற வரேன். பெரிய தேர் செய்யறான். சக்கரை ஓடுல. ஆமா, அச்சாணி எவ்வளவு போடுவாங்க? அச்சாணி போடுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. பெரிய மலை இருக்கு, சின்ன உளிதான் கொடையும் உடையுது. ஆமா, இந்த பிள்ளையா நீ இந்த அதெல்லாம் என்ன செய்யறது? அதெல்லாம் வந்து டிவி பெருசாத்தே இருக்கும், ரிமோட் சிறுசு தானே, அதுக்காண்டி ஆப்ரேட் பண்ணாம விட்டுருவேன். இன்னைக்கு மின்சாரம் வரட்டா செய்ய முடியுமா? மின்சாரம் வராம செய்ய முடியாது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, ஒரு மாலையிடு, நீர் தெளித்து வண்ண கோலமிடு, பூங்காட்டே பூங்காட்டே தாளாமே தவித்தேனே சின்ன விளையினத்து சேர்த்தியா பூங்காட்டு ஏம்பாட்டே விரும்புமா தாளாட்டு மடியில் வச்சு தாளாட்டு எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா பூங்காற்றே இந்த பொண்ணு தனியா தனியா இவை இல்லாமே நெஞ்சம் ஆடுது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, பூவெடுத்து ஒரு மாலையிடு, இதழுத்து ஒரு கோலமிடு. தானே
ஆட்டத்தை பண்ணுங்க இந்த ஒரு ஒரு போடுங்க அந்த பிள்ளையோட ஒரு ஆட்டத்தை அப்பதான் நல்லா இருக்கு அப்படியா? நம்ம போடு ஒரு நெளிப்பு போடியா ஒரு ஆட்டத்தை அந்த பிள்ளையோட ஒரு குத்தாட்டத்தை எல்லாம் குத்து ஆட்டம் சரி வாயா. நான் பாத்துட்டேன். சரிங்க. நல்லா ஆடுறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க ரொம்ப நல்லாடுறா. என்னது முகம். முகம் தங்கச்சியா? அப்ப வேணாம்.